அதிகாரம். हमारे ध्यान के लिए यूहन्ना का किताब 8வது அதிகாரத்துல 31 32வது வசனம் வாசிப்போம். यूहन्ना 8 उसका 31 और 32 वचन पढ़ेंगे. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். तब यीशु ने उन यहूदियों से जिन्होंने उस पर विश्वास किया था कहा, यदि तुम मेरे वचन में बने रहोगे तो सचमुच मेरे चेले ठहरोगे, तुम सत्य को जानोगे और सत्य तुम्हें स्वतंत्र करेगा. கர்த்தர் ஸ்தோத்திரம். प्रभु को महिमा हो. ஆண்டவருடைய ஊழிய காலத்துல और प्रभु की सेवकाई के अंदर நிறைய பேர் அவருடைய வார்த்தைக்கு மேல நம்பிக்கை இல்லாம இருந்தாங்க. बहुत सारे लोग उसके वचन पर भरोसा नहीं ஆனா करते ஒரு थे. சில யூதர்கள் ஆண்டவரை மெய்யான கிறிஸ்துவாக விசுவாசித்தார்கள். लेकिन कुछ यहूदी थे जो उसको सच्चा मसीहा करके जान लिया था. அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், उन्हें देखकर प्रभु कहता है, என்னுடைய உபதேசத்துல நீங்க நிலைத்திருந்தால் உண்மையாகவே எனக்கு சீஷரா இருப்பீர்கள். मेरे उपदेश में स्थिर बने रहोगे तो जरूर तुम मेरे चेले कहलाओगे. அடுத்தவர் சொல்கிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். उसका अगला बात वो कहता है कि सत्य को जानोगे और सत्य तुम्हें छुटकारा देगा. சத்தியம் தான் ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் விடுதலையும் ரட்சிப்பையும் கொடுக்கிறது. और सत्य ही हर एक मनुष्य को छुटकारा देता है. ஜெபம் பண்ணுவோம். प्रार्थना करेंगे. மகிமையானவருக்கு நன்றி சொல்கிறோம். महिमा के प्रभु को धन्यवाद. கர்த்தர் சொன்னார், சத்தியத்தை நீங்க அறிவீங்க, கண்டிப்பா சத்தியம் தான் உங்களுக்கு விடுதலையாக்கும். कलाम कहता है कि सत्य को तुम जानोगे और सत्य तुम्हें जरूर छुटकारा करेगा. அப்படிப்பட்ட மகிமையான வல்லமையான விடுவிக்கப்படுகிற வார்த்தைகளை எங்களை தந்ததற்காக और वैसे सामर्थ और जो वचन के लिए हम प्रार्थना करते हैं. இந்த வார்த்தைகளை வாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய விடுதலை, ஒரு ரட்சிப்பு வேணும். इन वचनों को पढ़ने के समय पर आप एक बहुत बड़ा छुटकारा दीजिए प्रभु. எல்லாரையும் உடைய நாமத்தில் வாழ்த்துறோம். हर एक आपके नाम से आशीषित करते எல்லாருடைய हैं. இருதயங்களும் திறக்கப்படணும். हर एक का मन खोला जाए சத்தியத்தை அறியணும், சத்தியத்தினால விடுவிக்கப்படணும். और सत्य को जानना है, सत्य से छुटकारा पाना है. உடைய நாமமே மகிமைப்படட்டும். आपकी नाम की महिमा हो. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே, यीशु के नाम से मांगते हैं पिता. ஆமென். ஸ்தோத்திரம். சத்திய வேதத்திலே உள்ள अनेक நன்மையான வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். और सत्य वचन के हम बहुत सारे बातों को हम पढ़ते हैं. ஆனா அதுல உண்மை ஒரு பெரிய மகிமை என்னன்னா, தேவன் சத்தியபரர். और उस पे सच्चाई क्या है कि प्रभु खुद सत्य है. சத்தியம் அப்படின்னா என்னது? सत्यम का मतलब क्या है? உண்மை அழியாதது, நிலையானது. और जो हमेशा रहने वाला और सच्चाई है और वो कभी नाश नहीं होता. அது தேவன் ஒருவருக்கே அந்த மகிமையான காரியம் இருக்கிறது. और वो केवल प्रभु को ही सामर्थ्य है. சத்தியத்தை கண்டிப்பா நீங்க அறிவுங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். सत्य को तुम जानोगे और वो तुम्हें छुटकारा देगा. தேவன் ஒருவரே சத்தியம் உள்ளவர். और प्रभु केवल एक ही है जो सत्य का है. 26வது வசனத்திலும் கூட அதே அதிகாரம் 26வது வசனம், उसी अध्याय के अंदर 26वें वचन पर लिखा है, உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு अनेक காரியங்கள் உண்டு. तुम्हारे विषय में मुझे बहुत कुछ कहना और निर्णय करना है, ஆனா என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். परंतु मेरा भेजने वाला सच्चा है. நான் அவரிடத்தில் கேட்டவைகளை உங்களுக்கு உலகத்திற்கு சொல்லுகிறேன். और जो मैंने उससे सुना है वही जगत से कहता हूँ. இப்போ சத்தியம் அப்படின்னா இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்ல வரேன், சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். और प्रभु कहता है सत्य को मैं कहता हूँ और सत्य को तुम जान लोगे तो तुम समझ जाओगे. ஆனா 26வது வசனம் சொல்லுது, என்னை அனுப்பினவர் தான் சத்தியம். लेकिन 26वां वचन में कहता है जिसने मुझे भेजा है वही सच्चा है. ஆனா 14வது அதிகாரம் யோவான்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். और यूहन्ना 14 अध्याय में कहता है मैं ही मार्ग सत्य और जीवन हूँ. அடுத்த 17வது வசனம் சொல்கிறாரு, சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். 14 वचन में कहता है कि सत्य आत्मा जब तुम्हारे अंदर आएगा वो तुम्हें सारी सच्चाई में चलाएगा. சங்கீதம் 119வது சங்கீதம் भजन संहिता 119 142வது வசனம், 142वां वचन, உமது வேதமே சத்தியம். आपका- வாசிப்ப அந்த வசனத்தை. उस वचन को पढ़ेंगे 119 के अंदर 142. तेरा धर्म सदा का धर्म है और तेरी
உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். முதலாவது அவர் சொல்றார், என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். और पहला वो कहता है कि जिसने मुझे भेजा है वो सत्य है। அப்படின்னா பிதா சத்தியமானவர். इसका मतलब पिता सत्य है இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். और मैं ही मार्ग सत्य और जीवन हूँ। இப்ப இயேசுவானவர் சொல்றார், நான் சத்தியம். और मैं प्रभु कहता है मैं ही सत्य हूँ। அடுத்து 14வது அதிகாரம் யோவான் 17ல சத்திய ஆவி வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். और उसके आगे लिखा है कि वो जब सत्य का आत्मा आएगा वो तुम्हें सारी सच्चाई में चलाएगा। சங்கீத புஸ்தகம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை சத்தியமா இருக்கிறது. और वचन संहिता का वचन कहता है कि प्रभु का वचन व्यवस्था ही सत्य है। 4 சத்தியமா? क्या 4 अलग अलग सत्य है? சத்தியம்னா என்னது? सत्य का मतलब क्या है? தேவன் ஒருவரே சத்தியம் உள்ளவர். प्रभु केवल एक ही है जो सत्य है। அதாவது அழியாதவர், பரிசுத்தமானவர், மாறாதவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லமையானவர். और वो नाश नहीं हो सकता, वो हमेशा सर्वदा एक समान रहता है, वो सब कुछ कर सकता है பொய் உரையாத தேவன். और कभी झूठ नहीं कहता। அவர்ட்ட பொய் இல்ல, அவர்ட்ட இருள் இல்ல. और उसके पास कोई झूठ नहीं, कोई अंधकार नहीं। அப்ப தேவன் எப்படிப்பட்டவரா? और प्रभु किस प्रकार का है? சத்தியம் உள்ளவர். सत्य का है। இயேசுவானவர் சொல்றார், நான் தான் சத்தியம். यीशु कहता है मैं ही सत्य हूँ। 3-4 சத்தியம் அல்ல, 3 और 4 कोई अलग अलग ஒரே सत्य ஒரு नहीं। சத்தியம் தான், தெய்வம் தான், சர்வ வல்லமுள்ள சத்தியம் உள்ளவர். और एक ही प्रभु वो सच्चा खुदा है। இந்த சத்தியமுள்ள தெய்வத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்வதற்கு தான் தேவன் மாம்சத்துல வந்து நம்மளோட பேசுகிறார். और उस महान परमेश्वर सत्य को प्रकट करने के लिए मांस में हमारे सामने प्रकट हुआ। நீங்க 1 யோவான் पहला यूहन्ना அதுல கடைசி அதிகாரம் 5வது அதிகாரம் 5वां अध्याय அதை வாசிக்கலாம். 20வது வசனத்துல और उसका 20वां वचन पढ़ेंगे। அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து நல்லா கொள்வதற்கு சொல்லியிருக்குது, நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்கும் சத்தியம் எண்ணப்பட்டவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். हिंदी में हम यह भी जानते हैं कि परमेश्वर का पुत्र आ गया है और उसने हमें समझ दी है कि हम उसे सच्ची को पहचाने और हम उसमें जो सत्य है अर्थात उसके पुत्र यीशु मसीह में रहते हैं। सच्चा परमेश्वर और अनंत जीवन यही है। சத்தியம் உள்ளவரை நான் அறிந்து கொள்வதற்கு தான் இயேசு மனுஷனா வந்திருக்கிறார். और सच्चा परमेश्वर हम जानने के लिए वो मनुष्य के रूप में आया। சத்தியத்தை நான் புரிந்து கொள்வதற்கு அதை பெற்றுக்கொண்டாதான் எனக்கு விடுதலை. अब सत्य को जानने के लिए उसे मैं समझ जाऊंगा तो वो मेरे लिए आशीष है। அந்த சத்தியம் உள்ளவரை யார் தான் சொல்ல முடியும்? சத்தியம் உள்ளவர் தான் சொல்ல முடியும். और वो सत्य परमेश्वर को केवल वो ही खुदा प्रकट कर सकता है। ஆகவே தேவன் குமாரனாக வெளிப்பட்டு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். और इसलिए प्रभु सत्य बनकर प्रकाश मनुष्य के रूप में प्रकट होकर हमारे सामने दिखाई दिया। அடுத்து சொல்றது சத்தியம் உள்ளவருக்கும் உள்ளே இருக்கிறோம். और उसके बाद कहा गया है कि सत्य जो काला कहलाता है उसके अंदर हम हैं। இயேசு பற்றி சொல்றது இவர்தான் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். और कहता है कि यही सच्चा परमेश्वर और सच्चा खुदा भी है। ஒரே ஒரு சத்திய ஆவியானிக அவர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், என்னை படைத்தவர்। और एक ही खुदा ने हम सबको बनाया है। அந்த சத்தியம் உள்ளவரை அறிவதுதான் நித்திய ஜீவன்। और वो सच्चे परमेश्वर को जानना ही नित्य जीवन है। அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளாதபடிதான் உலகத்துல வித்தியாசமான போதனைகள்। और वो परमेश्वर को नहीं जानने के कारण अलग अलग प्रकार का उपदेश है। இப்ப நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா நிறைய பள்ளிக்கூடத்துல ஒரே மாதிரி தான் எல்லாமே பாட புத்தகம்லாம் இருக்கு। अगर आप स्कूल में जाएंगे तो बहुत सारे स्कूल के अंदर एक समान ही पुस्तक रहते हैं। எதை நாம் படிச்சாலுமே பெரும்பாலும் ஒரே மாதிரி தான்। और कोई भी पुस्तक पढ़ेंगे तो थोड़ा बहुत आसपास रहेगा। ஆனா வேதாகம கல்லூரிகள் அப்படி கிடையாது। लेकिन कलाम के अंदर ऐसी बात नहीं है। இல்ல வேதாகம கல்லூரி பள்ளிக்கூடம் சொல்லி கொடுக்காங்க। और जो कलाम को सिखाते हैं उस कॉलेज के अंदर ஒவ்வொரு பள்ளிக்கூடம் ஒவ்வொரு அந்த பைபிள் காலேஜ்லயும் ஒவ்வொரு
சத்தியம் இருக்கும் வித்தியாசமா. और हर एक बाइबल कॉलेज के अंदर उनका अलग अलग सत्य रहता है। ஆர்சிக்காரங்க வச்சிருக்காங்க, அவங்களுடைய போதனை வேற. और आरसी के लोग रखे हैं, उनका शिक्षक अलग है। பெந்தேகோஸ்காரங்க वச்சிருக்காங்க, அதனுடைய போதனை வேற. पेंटेकोस्ट लोगों का जो कॉलेज है मसीहा का, तो वो उनका शिक्षक अलग है। டைசிஸ் சபை வச்சிருக்கு, அது வேற. जो डायसिस के अंदर आता है उनकी उपदेश अलग है। டிபிஎம் சபை, யுனைடெட் பெந்தேகோஸ்ட் சபை, और टीपीएम कलीसिया, यूनाइटेड पेंटेकोस्ट कलीसिया, எல்லாருக்குமே அவங்க அவங்க ஒரு பைபிளை படிக்கிறதுக்கு ஒரு இது வச்சிருக்காங்க. और वो सारे लोगों ने अपने शिक्षा के लिए अलग अलग एक पुस्तक रखे हैं। அவங்களுக்குன்னு ஒரு போதனை, அவங்களுக்கு ஒரு சத்தியம் இருக்கு. और उनके लिए एक अलग सा सत्य है, उनका शिक्षा अलग है। ஆனா வேதாகமத்துல ரெண்டு மகிமையான ஊழியக்காரங்க புதிய ஏற்பாட்டுல இருக்காங்க. लेकिन कलाम के अंदर दो अलग अलग प्रकार के सेवक हैं। புதிய ஏற்பாட்டுல ரெண்டு ஊழியக்காரங்க தான் ரொம்ப முக்கியமாக வேலை செய்திருக்கிறார். और नए नियम के अंदर दो सेवक लोग ने ही मुख्य काम को किए हैं। ஒருவர் ஆண்டவரோட இருந்தவர் பேதுரு, और एक परमेश्वर के संग में रहा रहने वाला पतरस। ஒன்னு ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பரமேறின பிறகு பரிசுத்தாய் வந்த பிறகு ரட்சிக்கப்பட்டவர் அப்போஸ்தலன் பவுல்। और दूसरा परमेश्वर जी उठकर स्वर्ग में उठा लिए जाने के बाद में जो आया है वो पौलोस। இந்த ரெண்டு ஊழியக்காரங்க புதிய ஏற்பாட்டுல மிகவும் முக்கியமானவர்கள். और ये दोनों व्यक्ति कलाम के अंदर बहुत ही मुख्य हैं। இவங்க ரெண்டு பேரும் பைபிள் காலேஜ் படிச்சாங்களா? ये दोनों क्या बाइबल कॉलेज गए थे? போகல. नहीं गए। ஆனா लेकिन அவங்களுக்கு ஒரு வாத்தியார் இருந்தாரு, அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். और उनका शिक्षक पवित्र आत्मा था। பரிசுத்த ஆவியானவர் தான் கற்றுக் கொடுத்தார். पवित्र आत्मा ने ही उन्हें सिखाया है। 3 வருஷம் பேதுரு இயேசுநாதர் கூடயே தான் இருந்தார். 3.5 वर्ष यहाँ पर पतरस यीशु के संग ही रहा। நிறைய காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். बहुत सारे बातों को प्रभु ने सिखाया है। சத்திய ஆவியை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் முழுமையான சத்தியம் அவர்களுக்கு தெரியாது. और सत्य आत्मा को जब तक उन्होंने नहीं पाया, उनको परिपूर्ण सत्य समझ नहीं आई। ஆண்டவர் ஒரு நாள் சொல்றாரு, प्रभु एक दिन நான் தான் कहता है, சத்தியம், நான் தான் வழி, நான் தான் ஜீவன் அப்படின்னாரு. मैं ही मार्ग, मैं ही सत्य, मैं ही जीवन हूँ। ஆண்டவர் திரும்ப கேட்க, ஆண்டவரே நாங்க எப்படி நாங்க அந்த வழியை 17வது அதிகாரம் வாசிக்கலாம். और यूहन्ना का 17वां अध्याय पे उस 14वां अध्याय முதல்ல 6வது வசனம் வாசிக்கலாம். पहले 6 वचन पढ़ेंगे। 14ல 6வது यूहन्ना 14 के अंदर 6। அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். यीशु ने उससे कहा, मार्ग और सत्य और जीवन मैं ही हूँ, बिना मेरे द्वारा कोई पिता के पास नहीं पहुँच सकता। என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், அது வர முடியாது அப்படிங்கிறார். और वो कहता है कि मुझे छोड़कर कोई पिता के पास नहीं पहुंच सकता। அதுல இருந்து நான் என்னத்தை புரிந்து கொள்ள முடியும்? इससे हम क्या समझ सकते हैं? என்னை அறிந்தீர்களானால் अगर मुझे जान लोगे, என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், मेरे पिता को भी जानोगे, அவரை நீங்கள் கண்டும் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறார். और उसे तुमने उसे देखा भी है करके कहता है। 7வது வசனம், 7वां वचन, என்னை அறிந்தீர்களானால் यदि तुम मुझे जानो என் பிதாவையும் तो அறிந்திருப்பீர்கள், मेरे पिता को भी जानते हो। இது முதல் நீங்கள் அவரை, அதாவது பிதாவை அறிந்தும் और अब तक तुम उसे जानते हो அவரை கண்டும் और இருக்கிறீர்கள். उसे देखा भी है। அப்ப எத்தனை பிதா, எத்தனை சத்தியம்? अब कितना पिता है, कितना सत्य है? ஒரே ஒரு பிதாவானவர், एक ही पिता है, சிருஷ்டிகர். और वो रचना करने वाला। இயேசுவானவர் சொல்லுகிறார், நீங்கள் சத்தியத்தை அறிந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு விடுதலை இருக்கு. और अगर सत्य को जानोगे तो तुम सत्य पे छुटकारा है। நான் இல்லாம நீங்க பிதாட்ட போக முடியாது. मेरे बिना तुम पिता के पास नहीं जा सकते। என்னை நீங்கள் அறிந்தா கண்டிப்பா பிதாவையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். यदि मुझे तुम जानोगे तो पिता को भी जानोगे। இதுவரைக்கும் நீங்கள் அவரை கண்டிருக்கிறீர்கள், அவரை அறிந்திருக்கிறீர்கள். अभी तक तुमने पिता को जाना है और उसको समझा भी है। உண்மையிலே என்னதான் சொல்றார் ஆண்டவர்? प्रभु क्या कहना चाहता है यहाँ पर? இயேசுவை நான் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? यीशु को मैं कैसे समझ सकता हूँ, जान सकता மெய்யான हूँ? தெய்வமாக, और वो सच्चा परमेश्वर के அவர்தான் अनुसार, சத்தியமுள்ள தேவன். और वही सच्चा खुदा है। அந்த சத்தியத்தை நான் அறிந்தால்தான் எனக்கு விடுதலை உண்டு. और वो सच्चे परमेश्वर को यदि मैं जानूंगा तो मेरे लिए छुटकारा है। பைபிள்ல நிறைய காரியங்கள்ல ஒரே ஒரு வார்த்தை, பைபிள் தேவனுடைய வார்த்தை, और बाइबल परमेश्वर का वचन है, சத்திய வேதம், सत्य कलाम है, சத்திய வசனம். सत्य वचन है। சத்திய வசனத்தை எப்படி எல்லாம் वो சொல்லிருக்கு? सत्य वचन को किस प्रकार से बताया गया है? ஒரு வசனம் சொல்லுது, தேவனுடைய வசனம் பட்டயத்தை போல இருக்கிறது. और एक वचन में लिखा है वो एक दुधारी तलवार के समान இன்னொரு है। வசனம் சொல்லுது, பெரிய பாறையை உடைக்கக்கூடிய ஒரு பெரிய
சமட்டிய போல और இருக்கிறது. एक जगह पर लिखा है कि वो वचन एक हथौड़े के समान है जो बड़े चट्टान को चुकनाचूर कर देता है। இன்னொரு வசனம் சொல்லுது தேவனுடைய வார்த்தை பாலை போல இருக்கிறது. और एक वचन कहता है परमेश्वर का वचन एक दूध के समान है வெள்ளிய போல இருக்கு. और वो चांदी के समान है பசும் பொன்ன போல இருக்கிறது. या अच्छे सोने के समान है। ரெண்டாவது என்ன போடுது? சத்திய வசனம் ஆவியாயும் ஜீவனுமாக இருக்கிறது. और सत्य वचन आत्मा और जीवन भी है। எதுவரைக்கும் நான் அந்த ஒரே ஒரு தெய்வத்தை சர்வ வல்லமுள்ளவராக அறிந்து கொள்ளலையோ புரிந்து கொள்ளலையோ அந்த முழுமையான விடுதலை கிடைக்காது. और जब तक मैं वो एक ही परमेश्वर को सर्वशक्तिमान करके जान नहीं लेता, समझ नहीं लेता, तब तक वो अनजान रह जाएगा। ஆண்டவர் நேரடியா உட்கார்ந்து பேசுகிறார். परमेश्वर सामने बैठकर उनसे बातें करता है। யோவான் 14 15 16 பாத்தீங்கன்னா ராபோஜன ஆராதனை முடிஞ்ச பிறகு தன்னுடைய சீஷர்களை உட்கார வைத்து பேசுகிறார். प्रभु भोजन के बाद में यीशु मसीह 14 15 और 16 यूहन्ना के अंदर वो उनको बिठाकर बातें करता है। சத்தியம் நான் தான் சத்தியம், मैं ही सत्य हूँ, என்னை அனுப்பின பிதா சத்தியம். मुझे भेजने वाला सत्य है। உலகம் அந்த சத்திய ஆவியை அறியாது. और ये दुनिया वो सत्य आत्मा को नहीं जानेगा। ஆனா அவர் உங்களோடு இருந்தார்ல, அதனால நீங்கள் அறிவீர்கள். और वो तुम्हारे संग रहा, इसीलिए तुम उसको जानोगे। சத்தியத்தை நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும்? सत्य को हमें क्या करना है? இயேசுவே சத்தியம் என்று புரிந்து கொள்ள. यीशु ही सत्य करके समझना है। புதிய ஏற்பாட்டில் உள்ள ரெண்டு ஊழியர்ல ஒரு ஊழியர் இயேசுவானவர் கூட இருந்தார் பேதுரு. और यीशु मसीह के संग रहने वाला पतरस ஆண்டவர் கூடவே உட்கார்ந்தாரு. प्रभु के साथ में ही रहा அவருடைய பிரசன்னத்தினால நடந்தாரு. और उसकी प्रशंसा से चलना लगा। நிறைய காரியம் பேதருக்கு தெரியும். और बहुत सारी बातें पतरस को पता है। அதுக்கு பிறகு அந்த அபிஷேகத்தையும் பெற்றாரு. उसके बाद उसने वो अभिषेक को भी पाया। முழுமையான சத்தியம் தெரிந்த தேவனுடைய மனிதர். परिपूर्ण सत्य को जाना हुआ पतरस। அடுத்து பழைய ஏற்பாட்டை முழுவதுமாக நல்லா படிச்சவர் தான் பவுல். और नए नियम को, पुराने नियम को अच्छे से पढ़ने वाला ही पौलुस है। அந்த கமலயல் என்கிற ஒரு நல்ல மனுஷனுடைய உட்கார்ந்து பாதத்தில் உட்கார்ந்து நியாயப்பிரமாணம் முழுமையும் கற்றுக்கொண்டார். और गमलीएल का जो शिक्षक को उसके सामने बैठकर उसने पुराने नियम की सारी बातों को सीखा है। எல்லாம் நல்லா படிச்சவர். और सब कुछ अच्छे से सीखा ஆனா है। சத்தியத்தை அவர் படிச்சிருக்காரு, ஆனா சத்தியம் தெரியாது. सत्य को तो उसने पढ़ा है लेकिन उसको समझ नहीं पाया। பைபிள் சொல்லுது எவர்கள் சத்திய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் பாக்கியவான். और जो सत्य की आत्मा से चलाए जाते हैं वो धन्य हैं। பேதுரு சத்திய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதது வரைக்கும் அவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. पतरस जब तक वो पवित्र आत्मा का अभिषेक नहीं पाया तब तक उसका कोई लाभ नहीं था। சத்திய ஆவி அவனுக்கு உள்ள வந்த பிறகுதான் ஒரு மாற்றம். और सत्य आत्मा उसके अंदर आने के बाद ही एक बदलावट है। சத்தியத்தை தெரியாததுனால ஒரு பிரயோஜனம் இல்ல, அதுக்குள்ள நடத்தப்படும் போது. सत्य को जानने के बारे में कोई बात नहीं, लेकिन उसको उसके अनुसार चलाया जाना उत्तम है। சத்தியம்னா தேவன் ஒரு மனிதனுக்குள்ள வாசம் பண்ணணும். और सत्य का मतलब प्रभु एक मनुष्य के अंदर निवास करना चाहिए। தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி வாசம் பண்ண முடியும்? प्रभु एक मनुष्य के अंदर कैसे निवास कर सकता है? ஆண்டவருடைய பைபிள் சொல்லுகிறது தேவன் தன்னுடைய வாசஸ்தலத்தை ஜனங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். प्रभु अपने निवास के स्थान को मनुष्य के बीच में रखा है। வெளிப்படுத்தல் அதிகாரம் சொல்லுகிறது வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டது. प्रकाशित वाक्य में लिखा है स्वर्ग से एक आवाज सुनाई दिया। அது என்ன சொல்றதுன்னா மனுஷர்களுக்கு மத்தியிலே தேவன் வாசமாய் वो இருக்கிறார். वचन क्या कहता है? मनुष्य के बीच में प्रभु निवास करता है। சத்திய தேவனை யாரு புரிகிறார்களோ அறிகிறார்களோ அவங்க தான் நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள முடியும். सत्य जीवन को जो समझते हैं, जो उसको विश्वास करते हैं, उनके बीच में वो वास करता है। உள்ளவர், पिता पवित्र सत्य का है, குமாரன் சத்தியம் உள்ளவர், पुत्र सत्य का है, பரிசுத்த ஆவி சத்தியம் உள்ளவர், और पवित्र आत्मा भी सत्य का है, பரிசுத்த வேதம் சத்தியமானது. और पवित्र कलाम भी सत्य है। 4 சத்தியம் இல்லையா? और मैं चार अलग अलग सत्य ஒரே नहीं, ஒரு சத்தியம். और एक ही सत्य है। இந்த சத்திய ஆவிய தேவனை நான் புரிந்து கொள்ளும்படிதான் பிதாவாகிய தேவன் மனிதனாக வந்து கற்றுக் கொடுத்தார். और मैं वो सत्य प्रभु को जानने के लिए पिता प्रभु परमेश्वर व मनुष्य के रूप में जन्म लिया। அதனால நான் படிச்சுக்கிட்டனால எனக்கு பிரயோஜனம் கிடையாது. और वो समझने के कारण मुझे कोई लाभ नहीं। இப்ப அந்த சத்திய ஆவி ஒரு மனுஷனுக்கு உள்ள வந்தாதான் ஆசீர்வாதம். और वो सत्य का आत्मा तुम्हारे अंदर निवास करेगा तो तुम्हारे लिए आशीष அதுதான் होगी। பரிசுத்த ஆவியானவர் और वही पवित्र आत्मा அல்லது है சத்திய ஆவியானவர். या फिर सत्य की आत्मा। இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது தான் எல்லாமே விடுவிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையா வரும். और ये सब उसके अंदर जब छुटकारे की बात आती है, வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். जीवन में एक आशीष मिलता है। சத்தியத்தை நான் தெளிவாய் புரிந்து கொள்ளணும். और सत्य को हमें सच्चाई से जानना है। இயேசுவே அந்த சத்தியம், यीशु ही वो सत्य है, அவரே பிதாவாக இருந்தார். वही पिता था। அந்த சத்தியம்
எனக்குள்ள ஆவியானவராக கிரியை செய்யணும். वही सत्य मेरे अंदर आत्मा में रहकर कार्य करना चाहिए। ஒரு இடத்துல ஒரு மாதிரி, இன்னொரு இடத்துல ஒரு மாதிரி இல்ல, ஒரே மாதிரி. और एक जगह पर अलग तरीके से, दूसरी जगह पर अलग तरीके से नहीं, एक ही समानता में। தேவன் ஆவியாக இருந்தார், प्रभु आत्मा है, மனிதனாக வந்தார், मनुष्य में आया, ஆவியாக ஒரு மனுஷனுக்கு உள்ள வாழுகிறார். आत्मा के रूप में एक मनुष्य के अंदर निवास करता है। இந்த மனிதன் ये मनुष्य தேவனால் எழுதப்பட்ட வார்த்தைகளை வாசித்து கிரியைக்கு ஒப்பு கொடுக்கும் போதுதான் அவன் சத்தியமுள்ள தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான். और परमेश्वर के वचन से जब बनाया जाता है तो उसके अंदर प्रभु निवास करके कार्य करता है। ஆனா இந்த சத்தியத்தை வித்தியாசமா போதிக்கும் போது अब ये सत्य को अलग अलग तरीके से जब सिखाया जाता அந்த है, முழுமையான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளவே முடியாது. वो परिपूर्ण आशीष को पा नहीं सकते। கொஞ்ச நாளைக்கு அவங்க நினைப்பாங்க, थोड़े समय के लिए वो सोचेंगे ஞானஸ்நானம் தொழிச்சா சரியும்பாங்க. और बपतिस्मा ऐसा छिड़कने से हो जाता है करके கொஞ்ச நாள் समझेंगे। கழிச்சு தெரியும், இல்ல முங்கணும் அப்படிம்பாங்க. और थोड़े दिनों के बाद उन्हें पता चलेगा नहीं, बपतिस्मा का मतलब डूबना है। நகை போடக்கூடாதும்பாங்க, फिर कहेंगे सोना नहीं पहनना है, போடலாம் அப்படிம்பாங்க. फिर कहेंगे पहन सकते हैं। ஒரு முழுமையான சத்தியத்தை புரிந்து கொள்ளாதனால தடுமாற்றம். एक सच्चाई सत्य के अंदर नहीं रहने के कारण वो गड़बड़ हो जाता है। எவர்கள் கர்த்தருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் பாக்கியவான். और जो सत्य के आत्मा से चलाए जाते हैं वही धन्य हैं। தேவன் என்னத்தை விரும்புகிறார்? प्रभु क्या चाहता है? எனக்குள்ள தேவன் கற்றுக் கொடுக்க வேண்டும். मेरे अंदर प्रभु सिखाना चाहिए। இப்ப பவுலுக்குள்ள சத்தியத்தை படிச்சிருந்தாரு, ஆனா சத்திய ஆவி உள்ள இல்ல. और प्रभु भी वहां पर वचन को सीखा है, लेकिन प्रभु वचन उसके मसीहा उसके अंदर नहीं था। பவுலுக்குள்ள पौलुस के अंदर பவுல் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படாமலே சத்தியத்தை அறிந்திருந்தார். और पौलुस सत्य को जाने बिना ही पवित्र आत्मा से भरा था। அந்த வைராக்கியத்துல தான் ஸ்தேவான் எல்லாம் கல்ல கொண்டு எறிஞ்சு கொலை செய்தார். और उस घमंड के कारण वो स्तेवान को पत्थरवार किया। எதனால? किस लिए? சத்தியம் உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். क्योंकि सत्य का परमेश्वर एक ही है। ஸ்தேவானோ வேற எதையோ சொல்றாரு. ये स्तेवान किसी और मनुष्य के बारे में बताता है। இதை விடக்கூடாது, इसे नहीं छोड़ना है। நம்முடைய தேவன் சத்தியம் உள்ளவர். हमारा परमेश्वर केवल एक ही है, सत्य का है। இன்னொரு சத்தியத்தை சொல்லுகிறான். और एक सत्य को ये कह रहा है, நம்முடைய மெய்யான சத்தியம் அழிந்து போயிடும். हमारा सच्चा सत्य नाश हो जाएगा। அதனாலதான் சவுலாக இருந்த பவுல் அந்த ஸ்தேவானை கல்ல கொண்டு எறிவதற்கு அவர் உதவியா இருக்கிறார். इसीलिए सौल जो पौलुस कहलाता था वो वहां पर उसको पत्थरवार किया था। தேவன் வெளிச்சமாக பவுலுக்கு மேல பிரகாசித்தார். और जो पौल के ऊपर प्रभु प्रकाशमान होकर चमका, கண் குருடாக்கப்பட்டது. उसकी आंखें अंधी हो गई। அவனுக்கு உண்மையிலே சத்தியம் தெரியும், और उसको सत्य तो पता था, ஆனா சத்தியம் உள்ள இல்ல. लेकिन सत्य अंदर नहीं है। சத்தியத்தை அவன் அறியல. और वो सत्य को जाना भी नहीं। என்ன சொன்னாரு? यीशु ने क्या कहा? சத்தியத்தை அறிந்தால் உனக்கு விடுதலை. सत्य को जानोगे तो तुम्हें छुटकारा है। தேவன் சத்தியத்தை வெளிப்படுத்தினார். और प्रभु यीशु ने सत्य को प्रकट किया। அந்த மெய்யான சத்தியத்தை அப்போஸ்தலன் பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட போது, और सत्य को जब पौलुस को प्रकट किया गया, இயேசுதான் கிறிஸ்துவா அப்படின்னு தெரிஞ்ச உடனே जब उसको पता चला यीशु ही मसीहा है, அவர் எங்கும் சென்று இயேசுதான் கிறிஸ்து அப்படின்னு பிரசங்கம் वो பண்ணார். सब जगह पर प्रचार करने लगा यीशु ही मसीहा है। அந்த பவுல் ஒரு வசனம் சொல்றாரு वो பாருங்க. पौलुस एक बात को कहता है, देखिए தீமோத்தேயுவின் புத்தகத்துல दूसरा तीमोथी का किताब 2வது அதிகாரம் 15வது வசனம். दूसरा अध्याय उसका 15वां वचन। 2 தீமோத்தேயு 2:15. दूसरा तीमोथी दूसरा अध्याय का 15वां वचन। நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக ஆ, உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையா இரு. अपने आप को परमेश्वर का ग्रहण योग्य और ऐसा काम करने वाला ठहराने का प्रयत्न कर जो लज्जित होने न पाए और जो सत्य वचन को ठीक रीति से काम में लाता हो। பைபிள் சொல்லுகிறது நீ வெட்கப்படாத ஊழியக்காரனா இருக்கணும் அப்படின்னா, यदि तू लज्जित नहीं होने वाला सेवक बनना चाहता है, வெட்கப்படாத கிறிஸ்தவளாக இருக்கணும் அப்படின்னா, अगर लज्जित न होने वाला जो मसीहा का बच्चा बनना है, சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கணும். और सत्य वचन को ठीक रीति से उसको सिखाना, உன்னை தேவனுக்கு முன்பாக நீ
உத்தமனாக நிறுத்த और முடியும். तो अपने आप को प्रभु के सामने उत्तम बता सकता அப்படி है। இல்ல அப்படின்னா அடுத்த வசனம் சொல்லுது, नहीं ऐसा नहीं है तो अगला वचन में कहता है சீர்கேடான வீண் பேச்சுக்கு நீ விலகி இருக்க முடியாத ஒன்னால. अशुद्ध बकवास से तुझे बचे रहना है तो बच नहीं सकता। நீ சத்தியத்தை அறிந்தாதான் நீ வாழ முடியும். तू सत्य को जानोगे तो ही चलोगे சத்தியத்தை பகுத்து போதிக்கணும் அப்படிங்கிற. और सत्य को समझ कर सिखाना। பகுத்துனா என்னது? வெட்டி. और उसको समझ कर मतलब उसको समझ उसकी ज्ञान होनी चाहिए। அதாவது இல்ல அதைய பகுத்து அப்படின்னு என்னதுன்னா और வெட்டி வித்தியாசமா பார்க்கிறது. और उसे अलग अलग करके सत्य को जानना। ஒரு துணி வந்து நமக்கு என்ன ரெடிமேடா கிடைக்கும், ஒரு பிளவுஸோ இல்ல ஒரு ஷர்ட் பீஸோ பேண்ட் எல்லாம் கிடைக்கும். अगर हमको कोई कपड़ा जो है शर्ट पीस हो या कोई ब्लाउज हो में एक रेडीमेड का कपड़ा मिलता है, ஆனா அதை தைக்க நம்ம கொடுக்கும்போது जब हम उसे सिलाने को देते हैं நிறைய டெய்லர் வித்தியாசமா தைப்பாங்க. अलग अलग टेलर अलग अलग तरीके से ஒரு सिलाते சிலர் हैं। நம்ம ஷர்ட் தைச்சாங்கன்னா கையை அப்படி கீழே போட முடியாது, மேல பிடிக்கும். और कुछ लोग अगर शर्ट सिलाते हैं तो हाथ नीचे नहीं डाल सकते, वो यहाँ पर हाथ को पकड़ के खींचेगा। பிளவுஸும் அப்படிதான். ब्लाउज भी वैसे ही है। தையல் வித்தியாசம் இல்ல, வெட்டு தான் வித்தியாசம். और वो सिलाने वाले में गड़बड़ नहीं बल्कि उसकी काटना जो किया गया वो सही से नहीं काटा துணியை गया। நீங்க ஒழுங்கா வெட்டல அப்படின்னா உங்களுடைய துணி சரியா ஃபிட் ஆகாது. यदि तुमने कपड़े को सही से नहीं काटा तो वो सही से फिट नहीं हो पाएगा। அப்படிதான் சொல்றாரு. वैसे ही कहता நீ है। சத்தியத்தை சரியாக பகுத்து நீ போதிக்கணும். और सत्य को तू अलग अलग कर कर उसे जान कर समझा। இப்போ நம்ம டாக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இப்ப டாக்டர் தனித்தனியா இருக்காங்க. अब डॉक्टर को अगर देखेंगे तो हर एक शरीर के अंग के लिए अलग अलग डॉक्टर है। கண்ணுக்கு ஒரு டாக்டர், மூக்குக்கு ஒரு டாக்டர், சரி எல்லாத்துக்கும் தனித்தனி டாக்டர். आंख के लिए अलग डॉक्टर है, जो हाथ के लिए अलग है, हर एक शरीर के अंग के लिए अलग अलग डॉक्टर இவங்க है। எப்படி படிப்பாங்க? ये कैसे सीखेंगे? கண்ணுக்கு படிச்ச டாக்டர் வந்து இன்னொரு இடத்துல அவன் சரியா தெரியாது. और आंख के लिए जो सीखा है वो डॉक्टर और कोई काम नहीं कर सकता, அவருக்கு தெரியாது. उसे पता नहीं। அப்படியே தெரிஞ்சாலும் அவங்களுக்கு முழுமையாக அவங்களுக்கு தெரியாது. और वैसे भी वो जानेंगे तो परिपूर्णता से नहीं। எலும்புக்குன்னு ஒரு டாக்டர் இருக்காரு, हड्डी के लिए एक डॉक्टर है, நம்ம சரீரத்துக்குள்ள ஒரு டாக்டர் இருக்காரு, हमारे शरीर के जो चमड़ी के लिए एक डॉक्टर है, எல்லாமே தனித்தனி தான். हर एक के लिए अलग अलग ஆனா डॉक्टर है। இவங்க எவ்வளவு கவனமாக படித்தாதான் அதுல தேர முடியும். अब ये कितना ध्यान से पढ़ेंगे तो वहां पर वो बढ़ सकते அதுல हैं தேர முடியும். और उस पे आगे बढ़ सकते हैं। இல்லைன்னா கண்ணுக்குள்ள டாக்டர் மாரு தவறா படிச்சிருந்தானே பிறகு ஆபரேஷன் நடந்தா கண்ணு தெரியாம போயிடும். अगर आंख को जो डॉक्टर है वो जो आंख के बारे में नहीं जानता, उसने ऑपरेशन किया तो उसकी आंख अंधी हो सकती ஆனா है। பவுல் சொல்லுகிறார், लेकिन पौलुस कहता है இதை விட ரொம்ப முக்கியம் நீ சத்தியத்தை அறிய வேண்டும். इससे भी बढ़कर एक काम है, तू सत्य को जान ले। சத்தியத்தை நீ அறியணும். सत्य को जान ले, உன்னுடைய ஆத்மா விடுவிக்கப்படும். तुम्हारा आत्मा छुड़ाया जाएगा, சத்தியத்திலே நடத்தப்படுவாய். सत्य से चलाए जाओगे। தேவன் அப்படிப்பட்ட மகிமையான ஒரு காரியத்தை சத்திய வார்த்தையில எழுதி வச்சிருக்கிறார். और प्रभु ऐसे महिमा के कार्य को सत्य वचन में लिख के रखा है। நிதானமாய் பகுத்து நாம் போதிக்கப்படணும். उसे ध्यान से अलग अलग करके जान ले, அப்பதான் தேவனுடைய விலையேறப்பட்ட அந்த மகிமையான ராஜ்யத்துல நாம் பங்கு பெற முடியும். और तब ही प्रभु के उस राज्य में हम सहभागी हो सकते हैं। கர்த்தர் எல்லாவித ஆசீர்வாதத்தையும் கரங்களில் வைத்திருக்கிறார். प्रभु हर एक आशीष को उस अपने हाथों में रखा है। ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் एशाया भविष्यद्वक्ता का किताब 61வது அதிகாரத்துல 61वां अध्याय 3வது வசனம் வாசிப்போம். 3रा वचन पढ़ेंगे। ஏசாயா 61ல 3வது வசனம். एशाया 61 के अंदर 3रा वचन। சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். और सिय्योन के विलाप करने वाले के सिर पर की राख दूर करके सुंदर पकड़ी बांध दूंगा कि उनका विलाप दूर करके हर्ष का तेल लगाऊंगा और उनकी उदासी हटाकर यश का ओढ़ना ओढ़ाऊं, जिससे वे धर्म के बांध वृक्ष और यहोवा के लगाए हुए कहलाए और जिससे उसकी महिमा प्रकट हो। இப்போ சத்திய தேவன் மனிதனாக வந்து என்னெல்லாம் செய்வார் அப்படின்னு ஏசாயா சொல்றாரு. अब सत्य प्रभु आकर क्या क्या काम करेगा ये यशाया कहता है। சீயோனுடைய துயரப்பட்டவங்களுக்கு அவர் என்ன செய்வாராம்? சீர்படுத்துவார். और सियोन में जो विलाप करते हैं उसे सही करेगा। துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆனந்தமான தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுவார். जो दुख है उन्हें आनंद का तेल मिलेगा। ஆண்டவருடைய ஊழியத்தை பற்றி
ஏசாயா சொல்லுகிறார். और प्रभु की सेवकाई के बारे में कहता है, ஆனா यीशु की सेवकाई இவ்வளவு के बारे में। தெளிவான காரியத்தை இயேசுனுடைய வாழ்க்கையில எல்லாம் செய்தாரா இல்லையா? अब ये सारी बातें क्या यीशु ने अपने सेवकाई में किया है या नहीं? செய்தாரு. किया है। அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதி முத கொடுத்தாரு. और यशायाह भविष्यद्वक्ता ने पहले उन्हें लिख कर दे दिया। இப்படிப்பட்ட ஒருவர் வருகிறார், அவர் சீயோனிலே துயரப்பட்டவங்களுடைய ஆறுதல் கொடுப்பார். और ऐसा एक व्यक्ति आ रहा है जो सियोन में जो दुखित है उन्हें वो चलाता है। அவர் ஒரு மகிமையான நீதியின் விருட்சத்தை போல இருப்பார். और एक महिमा का भांज वृक्ष के समान रहेगा। இன்னும் ஏசாயா சொல்லுகிறார், அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொள்வார், துக்கங்களை சுமந்தார், நம்முடைய நோய்கள் எல்லாம் எடுத்துருவார். और वो हमें हर एक चीजों से वो हमारे बीमारी से चंगाई करेगा। இது எல்லாமே தேவனுடைய ஆவியினால எழுதப்பட்ட தீர்க்கதரிசிகள். ये सब प्रभु की आत्मा से चलाए जाने वाली இது चीज है। எல்லாம் யூதர்களும் வாசிப்பாங்க. ये सारे यहूदियों ने सीखा है। ஆனா யார் இதெல்லாம் செய்ய முடியுமோ அவர் வந்து நிக்கிறாரு, ஆனா யாருமே ஏற்றுக்கொள்ளல. और जो ये कर सकता है वो आखिर वहां पर खड़ा है, लेकिन वो उसे पूरा नहीं कर எதனால पाया। ஏற்றுக்கொள்ளல? क्यों नहीं कर पाया? உங்களுக்கு முதலாவது சத்தியத்தையே தெரியாது. क्योंकि ये पहले सत्य को जाना ही नहीं। தேவன் சத்தியபரர். प्रभु सत्य है। அவர் சரியா தெரியாததுனாலதான் उसे सही से समझ नहीं पाए। சத்தியமுள்ள इसलिए। தேவன் மனிதனாக வந்து வெளிச்சத்தை கொடுக்க வந்திருக்கிறாரு, அவருக்கு பின்னால போகவே இல்லை. और सत्य का परमेश्वर जब उजियाला बनकर आया वो उसके पीछे गया ही नहीं। பரிசுத்தாவினுடைய நிறைவை பெற்ற ஸ்தேவான் ஒரு வார்த்தை சொல்கிறார். पवित्र आत्मा का भरपूर जो पाने वाला स्तेवान कहता है, அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல प्रेरितों का 7वां अध्याय 51வது வசனத்தை வாசிங்க. उसे 92 का वचन को पढ़ेंगे। வணங்கா கழுத்துள்ளவர்களே, இது யாரை பார்த்து சொல்றாருன்னா, பழைய ஏற்பாடை தெரிந்த பரிசுத்தவான்களை பற்றி பேசுகிறார். पुराने नियम को जानने वाले पवित्र लोगों को देखकर அங்க कहता நிறைய है। நிக்கிறாங்க ஆட்கள். और वहां पर बहुत सारे लोग हैं। இதுல முக்கியமான ஆள் யாரு நிக்கான்னா பவுல் நிக்கிறார். और इस पे मुख्य एक व्यक्ति है, पौलुस खड़ा है। பவுல் கூட நிக்கிறவங்க அத்தனை பேருக்குமே பழைய ஏற்பாட்டுல உள்ள வைராக்கியம் உள்ளவர்கள். और पौल के साथ में रहने वाले सब नए नियम के अंदर रहने वाले लोग हैं। சாதாரண அழுத்தப்படுத்த ஆளு கிடையாது. और ये सब कोई साधारण लोग नहीं है। இப்போ அந்த ஆளை பார்த்து இவர் சொல்றாரு, और वो व्यक्ति को देखकर ये कहता है, வணங்கா கழுத்துள்ளவர்களே. और ये हटीले लोगों। இப்போ பரிசுத்தாவினுடைய நிறைவை பெற்ற ஸ்தேவான் பேசுகிறார். और ये पवित्र लोगों को बरकर स्तेवान कहता है, உங்களுடைய செவியிலையும் உங்களுடைய இருதயத்திலையும் விருத்த சேதனம் கிடையாது. और तुम्हारे मन में और तुम्हारे ज्ञान के अंदर का खतना नहीं किया गया அதுல है। ஒரு வார்த்தை போடுறாரு பாருங்க, उस पे क्या लिखता है? உங்கள் பிதாக்களை போல. तुम्हारे पितरों के समान। யாரை பத்தி சொல்கிறாரு? किसे देकर कहता है? வனாந்தரத்துல வந்தாங்கல்ல जो जंगल में आए थे, அவங்கள பற்றியும், उन इजरायलियों के बारे में। அந்த அடிமையா இருந்தாங்க பாருங்க, और जो गुलाम में थे, அங்க இருந்து எகிப்துல இருந்து இஸ்ரவேல்ல வந்து குடியேறினாங்க பாருங்க, எல்லாரையும் பற்றி ஸ்தேவான் சொல்லுகிறார். और वो सारे लोग जो मिस्र से लेकर जो इजराइल तक आए थे, वो सारे लोगों को देकर कहता है। இன்றைக்கு என் பக்கத்துல நிக்கிற எல்லா யூதர்களையும் பார்த்து ஸ்தேவான் சொல்லுகிறார், आज यहाँ पर खड़े रहने वाले सारे इजरायलियों को देखकर कहता உங்கள் है, பிதாக்களை போலவே நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். और तुम्हारे पिता के समान ही तुम मेरे विरोध में खड़े रहते हो। அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் யாருக்கு எதிர்த்து நின்றாங்க? अब इजरायली लोग किसके विरोध में खड़े हैं? மோசேக்கு எதிர்த்து நின்றாங்க, और मूसा के विरोध में थे, ஆரோனுக்கு எதிர்த்து நின்றாங்க. हारून के विरोध में थे। ஆனா ஸ்தேவான் சொல்றாரு, உங்க लेकिन- பரிசுத்த ஆவிக்கு விரோதமா எதிர்த்து நின்றாங்க. स्तेवान कहता है कि वो पवित्र आत्मा के विरोध में है। அன்றைக்கு और उन दिनों में, ஆனா இன்றைக்கும் அதே பரிசுத்த ஆவிக்கு நீ எதிர்த்து நிற்க. लेकिन आज भी उसी पवित्र आत्मा के विरोध में हो। அப்ப பிதா பரிசுத்த ஆவியானவர், अब पिता पवित्र आत्मा है, குமாரன் பரிசுத்த ஆவியானவர், और पुत्र पवित्र आत्मा का है। தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. और प्रभु का आत्मा पवित्र आत्मा के द्वारा लिखा गया है। தேவன் பரிசுத்த ஆவியில நிறைந்து சொல்லுகிறார். और स्तेवान पवित्र आत्मा से भरपूर होकर कहता है, இயேசுவினுடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கல. और यीशु मसीह के वचन को तुम आज्ञा का पालन नहीं அவருடைய करते। சீசர்களாகிய நான் சொல்றதை எனக்கும் நீங்க செவி கொடுக்கல. और उसका चेला तुम मेरे लिए भी ऐसे कार्य करते हो। ஆனா முன்னால முற்பிதாக்கள் அவங்களும் செவி கொடுக்கல. लेकिन मेरे पितरों का जो उन पितरों के बातों को भी तुमने ध्यान नहीं அவர் दिया। சொல்றார், பரிசுத்த ஆவிக்கு எப்பவுமே நீங்க எதிர்த்து நிக்கிறீங்க. क्योंकि पवित्र आत्मा के लिए तुम हमेशा विरोध में ही खड़े रहे। அடுத்து ஒரு விவரமா சொல்றாரு பாருங்க, उसके बाद एक कहता है, தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? और भविष्यद्वक्ताओं में से किसको तुम्हारे पितरों ने जो दुखित नहीं किया है। தேவன் என்ன சொல்றாரு? स्तेवान क्या कहता है? எல்லா தீர்க்கதரிசிகளுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்.
सारे भविष्यवक्ता के अंदर पवित्र आत्मा था, இயேசுவனுக்குள்ள இருந்தார். यीशु के अंदर था, பிதா பரிசுத்த ஆவியா இருக்கிறார். पिता पवित्र आत्मा है, நான் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி मैं பேசுகிறேன். पवित्र आत्मा से भर के बात के करता हूँ। ஆனா அன்னைக்கும் பரிசுத்த ஆவி இருந்தான், இன்னைக்கும் இருக்கான். उन दिनों में भी पवित्र आत्मा के विरोध में थे, आज भी हो। கிறிஸ்துவின் வருகையை சொன்ன யோவான் ஸ்நானகனையை நீங்க கொலை செய்தீர்கள். और मसीहा के आगमन के बारे में कहने वाला यूहन्ना बपतिस्मा देने वाले को भी तुमने मार दिया। பரிசுத்தனுடைய அபிஷேகம் நிறைந்து இயேசு என்ற நாமத்தை போதித்த அவர்களே நீங்க ஜெயில வச்சு அடிச்சீங்க. और जो मसीहा के नाम को प्रचार करने वालों को भी तुमने बंदी गृह में रखकर पीटा। இந்த நாமத்தை பற்றி பேசவே கூடாது அப்படின்னா, इस नाम के बारे में बातें नहीं करना करके कहा। இந்த இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்களை சபையை விட்டு விலக்கினாங்க. और इस यीशु के नाम को स्वीकारने वाले को कलीसिया से अलग किया गया। இவங்க எல்லாம் யாரு? சாதாரண ஆட்கள்ல, நியாயப்பிரமாணத்தை எல்லாம் தெரிஞ்சவங்க தான். अब ये कोई साधारण लोग नहीं, व्यवस्था को जानने वाले लोग हैं। ஏசப்பா சொல்றாங்க, यीशु कहता है, நீங்க சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையா. तुम सत्य को जानोगे तो सत्य तुम्हें छुटकारा देगा। சத்தியபரர். प्रभु सत्य है। இயேசு சொல்றார், நான் தான் வழி, சத்தியம், ஜீவன். यीशु कहता है, मैं ही मार्ग, सत्य और जीवन हूँ। நான் போன பிறகு சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வருவார். और मैं जाने के बाद सत्य की आत्मा तसल्ली அந்த देने वाला ஆவி आएगा। உனக்குள்ள வந்தாதான் உனக்கு விடுதலை. वो आएगा तो तुम्हारे लिए छुटकारा है। அப்ப தேவன் என்னதான் சொல்ல प्रभु விரும்புகிறார்? क्या कहना चाहता है? ஒரே ஒரு சர்வ வல்லமுள்ளவர் தான். एक ही सर्वशक्तिमान அவருடைய है। பரிசுத்தத்தை, அவருடைய நம்பிக்கையை நம்ம இழந்துட்டோம். उसके भरोसा को हमने खो दिया, அதனாலதான் நமக்கு பயம், வியாதி என்னெல்லாமோ வருது. और इसीलिए हमारे जीवन में भय, डर आता है। நான் திரும்ப அந்த தேவனோடு ஒப்புரவாகணும்னா அந்த வசனத்தை நான் ஏற்றுக்கொள்ளணும். और फिर से मुझे वहां पर साथ में मिलना है तो प्रभु के साथ जुड़ना होगा। இயேசுவை நான் முழு இதயத்தோட ஏற்றுக்கொள்ளணும். यीशु को परिपूर्ण मन से स्वीकार करना है। 1 தீமோத்தேயு 3:16 போட்டிருக்கு. पहले तिमोथी का 3:16 में लिखा है, தேவ பக்திக்குரிய ரகசியம் மகா மேன்மையுள்ளது. परमेश्वर की भक्ति की भेद बहुत ही गंभीर है, மிகவும் மேன்மையுள்ளது. बहुत ही गंभीर है, எல்லாத்தை விட மகிமையானது. और वो सबसे महान है। யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி இது மகா மேன்மையுள்ளது. और सब लोग स्वीकारने के लिए वो बहुत ही महान है। தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், वह परमेश्वर आत्मा में प्रकट हुआ, ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், और आत्मा में धर्मी ठहराया गया, தேவ தூதர்களால் காணப்பட்டார், स्वर्गदूतों को दिखाई दिया, பிரஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார், अन्य जातियों में प्रचार किया गया, உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், और जगत में उस पर विश्वास किया गया, மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். और महिमा में ऊपर उठा लिया गया, திரும்பவும் அவர்தான் வரப்போறார். और फिर भी वही आने वाला है। இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா ये सत्य को यदि तुम नहीं जानोगे, விடுதலையே கிடையாது. छुटकारा नहीं है। பவுல் சொல்லுகிறார், और प्रभु पौलुस कहता है, 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துல पहला तिमोथी का 2 अध्याय 4வது வசனம் வாசிப்போம். और उसमें 4 वचन को पढ़ेंगे। எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷர்களும் என்ன செய்யணும்? இந்திய படிச்சுட்டு जो यह चाहता है कि सब मनुष्य का उद्धार हो और वे सत्य को भली भांति पहचान ले। எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், और सारे मनुष्य उद्धार पाना है, சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். सत्य को जानने वाले ज्ञान में बढ़ना है, அதான் அவருடைய சித்தம். और ये उसकी मर्जी है। தேவன் ஒருவரே, और प्रभु एक ही है, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, परमेश्वर और मसीहा का बीच में रहने वाला भी एक ही है, எல்லாரையும் மீட்கும் பொருளாக और सबको छुटकारा देने के लिए நம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு தான் அவர். और अपने प्रभु यीशु को छुटकारा देने वाला मसीहा वही है। இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களிலே வெளியாகும். और इसके बारे में गवाही सही समय पर प्रकट होगी। இதற்காகத்தான் நான் பிரசங்கியாக வந்திருக்கிறேன். और इसी कारण मैं प्रचार के लिए आया हूँ। தேவன் தன்னுடைய சித்தத்தை முழுவதுமாக மனுஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். और प्रभु अपनी मर्जी को परिपूर्णता से प्रकट करता है। அதுதான் தேவனுடைய விலையேறப்பட்ட ஆசீர்வாதம், கிருபை. और प्रभु का यही बहुत बड़ा अनुग्रह, दया है। உண்மையை யார் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க தான் பாக்கியவான். जो सच्चाई को जानते हैं वो धन्य हैं। தேவன் சத்தியம் உள்ளவர். प्रभु सत्य है। அந்த சத்தியம் உள்ளவருடைய கரத்துல தான் சகல ஆசீர்வாதமும் இருக்கு. वो सत्य को जानने वाले के ऊपर ही बहुत बड़े आशीष है। ஆண்டவரை பற்றி என்னத்தை நம்ம அறியணும்? और प्रभु के बारे में हमें क्या जानना है? அவரை பற்றி என்ன அறியணும்? उसके बारे में क्या जानना நாம் है? தேவனுடைய பிள்ளைகளாக मैं प्रभु இருக்கிறோம். के बच्चे हैं। தேவனுடைய சமூகத்துல ஏதேன்ல இருக்கும்போது प्रभु के समूह में एदेन में जब बैठे थे, தவறான ஒரு போதனையினால
ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையே இழந்து தோட்டத்துக்கு வெளியே வந்தாச்சு. गलत उपदेश के कारण प्रभु की आज्ञा को जो इनकार के वो उस बगीचे से बाहर आ அப்ப गए தேவன் திரும்பவும் அந்த தோட்டத்துக்குள்ள கொண்டு போகல, और प्रभु फिर से उन्हें इस बगीचे में नहीं ले गया அவர் இருக்கிற இடத்துக்கு நம்மள கொண்டு போகணும். और वो जहाँ पर है वहां पर हमें ले जाना அவர் எங்க है। இருக்கிறாரு? वो कहाँ पर है? சர்வ வல்லமுள்ள தேவன் எங்க இருக்கிறாரு? सर्वशक्तिमान प्रभु कहाँ पर है? வானாதி வானம் கொள்ளாத சர்வ வல்லமுள்ளவர் அந்த மகிமையான சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கார். और वो महिमा के सिंहासन पर स्वर्गों के बीच में निवास करता है। வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் அந்த தரிசனத்தை பார்க்கிறார். और यह प्रकाशित वाक्य में यूहन्ना उस दर्शन को देखता है। வெளிப்படையா எல்லாத்தையுமே அவர் சொல்லிட்டார். उसने दिखावट में सारी चीजों को बता दिया। வெளிப்படுத்தின விசேஷத்துல முதலாவது இயேசு யார் அப்படின்னு யோவான் பார்க்கிறார். और पहला वो यीशु कौन है करके यूहन्ना प्रकाशित वाक्य में அவர் देखता है। 7 சபைகளுக்கு மத்தியிலே वो உலாவினவர். 7 कलीसियाओं के बीच में मंडराता है 7 சபைகளுக்கும் ஒவ்வொரு ஊழியரை ஏற்படுத்தினவர். और 7 कलीसिया को अलग अलग सेवकों को तैयार அந்த किया 7 ஊழியக்காரனுக்கும் ஒரே அபிஷேகத்தை கொடுத்து எல்லாரையும் வழி நடத்தினவர். और वो 7 कलीसियाओं के सेवकों को एक ही अभिषेक देकर सही रास्ते पे चलाया திரும்ப வெற்றி சிறந்தவராக அந்த மகிமையான சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்கிறார். और फिर जय पाया हुआ के समान उस महिमा में आके बैठा। வெளிப்படுத்த விசேஷம் முதலாவது அத்தியாயம் மிகவும் தெள்ளந்தெளிவாக கிறிஸ்துவை வெளிப்படுத்தினது. और मैं उस प्रकाशित वाक्य में वो वचन को सीधे से सीधे लिखा गया है। முதல் அத்தியாயத்தை பாருங்க. पहला अध्याय को देखिए முதல் அதிகாரம் முழுசுமே கிறிஸ்து யார்? और पहला अध्याय में कहता है कि मसीहा कौन है। அவர் சொல்றார் நம்மிடத்திலே அவர் அன்பு கூர்ந்து और हमसे वो प्रेम करके அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி और अपने लहू से हमारे पापों को धोकर நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாக ஆசாரியராக நம்மை நிறுத்துகிறவர் அவர்தான். और हमें याजक और जो याजक और लेवी बनाकर उसके समूह में खड़ा करता है। அவருக்கே சகல வல்லமையும் மகிமை உண்டாக और வேண்டும். उसी को सादा आदर और महिमा हो। அவர் மேகத்திலிருந்து வரப்போகிறார். और वो बादलों के बीच में से அவரை आएगा குத்தினவர்கள் எல்லாரும் கண்டு புலம்புவார்கள். और उसको ठोसने वाले सब उसको देखकर उस दिन दुखित होंगे। தேவன் விவரமா ஒரு காரியத்தை சொல்கிறார். प्रभु एक बात को ठीक से कहता है। 8வது வசனம் வாசிக்கலாம். 8वां वचन पर வெளிப்படுத்தல் முதல் அதிகாரம் 8வது வசனம். प्रकाशित वाक्य पहला अध्याय का 8वां वचन। இருக்கிறவரும் இருக்கிறவர் இருந்தவரும் இருந்தவர் வருகிறவருமாகிய ஆ, சர்வ வல்லமுள்ள கர்த்தர் ஆ. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பெற்றுகிறார். प्रभु परमेश्वर जो है और जो था और जो आने वाला है, जो सर्वशक्तिमान है, यह कहता है मैं ही अल्फा और ओमेगा हूँ। தெளிவான வெளிப்பாடை கர்த்தர் கொடுக்கிறார். एक सही प्रकाश को प्रभु ने दिया है। நான் தான் இருந்தேன், मैं ही था, நான் இருக்கிறேன். मैं हूँ। எல்லா விதத்திலும் தேவன் சர்வ வல்லவராக தன்னை வெளிப்படுத்தினார். सारे चीजों में प्रभु सर्वशक्तिमान है। சத்தியம் உள்ளவரை நாம் அறிந்தால் தான் நித்திய ஜீவன். और सत्य प्रभु को हम जानेंगे तो ही नित्य जीवन है। இல்லைன்னா தடுமாட்டம் தான். नहीं तो गड़बड़ हो जाएगा। அந்த அங்க ஒரு சபை போனோமா அது கரெக்டா தெரியும். और एक जगह पर एक कलीसिया में जाएंगे वो सही समझेगा। பிற நிறைய சபை இருக்கு. 7வது ஓய்நாளுக்கு போனோம்னா அது சரி மாதிரி தெரியும். अगर 7वें कलीसिया जो 7वें दिन को मानते हैं वो कलीसिया में जाओगे तो वो आपको सही लगेगा। ஏகோவா விட்னஸ்காரன்ட்ட போனா அது சரியா தெரியும். यहोवा विटनेस के पास जाओगे वो सही लगेगा। எங்க போனாலும் அந்த உபதேசம் சரியே தெரியும். और जहां पर भी जाओगे वहां का अगर उपदेश सही लग रहा ஆனா है, வேதத்தை ஒரு மனிதன் தெளிவாய் புரிந்து கொண்டால் लेकिन एक व्यक्ति कलाम को ठीक से समझ அந்த लेगा மெய்யான தெய்வத்தை முழு இதயத்தோட நாம் ஆராதிப்போம். और उस कलाम को हम पूरे मन से आराधना कर सकते அவர்தான் சர்வ வல்லமுள்ளவர். हैं। वही सर्वशक्तिमान है। புதிய ஏற்பாடுல போட்டுக்கு அவர் சொல்றார் நான் கர்த்தர் நான் மாறாதவர். नए नियम में कहता है मैं यहोवा हूँ, मैं कभी नहीं बदलता। கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். और प्रभु यहोवा कहता है कि मैं ही अल्फा और ओमेगा और आदि और अंत हूँ। புதிய ஏற்பாடுல கிரேக்க பாஷையில எழுதியிருக்கிறதுனால இப்படி ஒரு வார்த்தை போட்டிருக்கு. और वो ग्रीक के भाषाओं में लिखा है इसलिए ऐसे शब्द से लिखा गया है। அல்பா ஒமேகா ஆதி அந்தம். अल्फा ओमेगा आदि और अंत। இதே வசனத்தை எபிரேய பாஷையில எப்படி எழுதிருக்கு பாருங்க. यही वचन को इब्रानियों के भाषा में कैसा लिखा है। ஏசாயா 44வது அதிகாரம் एशाया के किताब वहां पर 44वां अध्याय 6வது வசனம். 6 वचन। இந்த வெளிப்படுத்தல் 1:8 தான் ஏசாயா எபிரேய பாஷையில எழுதியிருக்கிறார் और பாருங்க. ये प्रकाशित वाक्य 1:8 को ही यशाया ने यहाँ पर 44 के अंदर 6 में लिखा है। என்னை தவிர ஒருவரும் இல்லை. 44 6வது வசனம்.
44 में 6। நான் முந்தினவரும் நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் நான் தானே, பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தராகிய அவருடைய மீட்பர் அப்படின்னா ரட்சிக்கிறவர், என்னை காப்பாற்றுகிறவர். और मैं बचाने वाला, सुरक्षा देने वाला। यहोवा जो इस्राएल का राजा है, अर्थात सेनाओं का यहोवा जो उसको उसका छुड़ाने वाला है, वो यूं कहता है, मैं सबसे पहले हूँ और मैं ही अंत तक रहूंगा, मुझे छोड़ कोई परमेश्वर है ही नहीं। தேவன் தன்னுடைய முழுமையான வல்லமையோட என்ன செய்ய முடியாது, உலகத்துல ஒரு மனுஷனோட பேச முடியாது. और परमेश्वर एक मनुष्य से दुनिया में ऐसे ही बातें नहीं कर सकता। மோசேயை பார்த்து சொன்னாரு, मूसा को देखकर என்னை कहा, கண்டு ஒருவன் என்ன செய்ய முடியாது, பிழைக்க முடியாது, மரித்து போவான். और मुझे देखकर कोई बच नहीं पाएगा, वो मर जाएगा। அப்ப நான் பார்க்கணும்னா என்ன செய்யணும், அவரு अब वो संभलना है तो क्या करना है? அவர் குமாரனாக தான் வெளிப்படணும், और वो पुत्र के रूप में प्रकट होना होगा, மனுஷனாக தான் வெளிப்படணும். मनुष्य के रूप में प्रकट करना होगा, மனுஷன் பார்க்கணும்னா மனுஷனை போல தான் வெளிப்படணும். और मनुष्य के रूप में ही उसको दिखाई देना है। அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் முந்தினவரும் நான் தான், பிந்தினவரும் தான் தான், உன்னை மீட்கிறவர் ரட்சகர் நான் தான். और मैं ही पहला, मैं ही आखिर हूँ, मेरे सिवाय कोई है ही नहीं। சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். सत्य को जानोगे तो सत्य तुम्हें छुटकारा देगा। இயேசு சொன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். यीशु ने कहा, मैं ही मार्ग, सत्य और जीवन हूँ। சத்திய ஆவியாகியவர் வரும் பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார். और सत्य का आत्मा आने के समय पर तुम्हें सारे सत्य पे चलाएगा। ஒவ்வொரு சபையிலும் ஒரு போதனைகள் கொடுக்க மாட்டார். हर एक कलीसिया में अलग अलग प्रचार में नहीं करेगा। கர்த்தருடைய ஆவி எங்க இருக்குதோ அங்க சரியான ஒரு போதனை தான் இருக்கும். और जहाँ पर सत्य का प्रचार होता है वहाँ पर सही प्रचार ही होता रहेगा, அங்க தேவனுடைய ஆவியான கிரியை செய்வார். और वहाँ पर परमेश्वर की आत्मा कार्य करता है। இல்லைன்னா அநேக இடங்கள்ல வித்தியாசமான போதனை எல்லாம் இருக்கு. நம்ம ऐसे नहीं है तो बहुत सारे जगह पर अलग अलग प्रचार होता है। 7வது வயதுல ஒரு சபை நடக்கு, 7वां कलीसिया, 7वां उपदेश का एक कलीसिया है, அவங்க 7வது நாள முக்கியப்படுத்தாங்க. वो 7वें दिन को मुख्य ठहराते हैं। அது தவறுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா சனிக்கிழமை ஆராதிக்கலாம், गलत करके नहीं कह सकते हैं। शनिवार को आराधना कर सकते हैं, வெள்ளிக்கிழமை ஆராதிக்கலாம், शुक्रवार को भी आराधना कर सकते हैं। பட்ல தினமுமே நாம ஆராதிக்கலாம். नए नियम के अनुसार हम हर दिन आराधना कर सकते हैं, சனிக்கிழமை தான் ஆராதிக்கணும்னு சொன்னாதான் தவறு நடக்குது. लेकिन केवल शनिवार को ही आराधना करना है कहा गया तो वो गलत है। அது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. वो यहूदियों को दिया गया एक आज्ञा। எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஒரு மனிதன் கழுவப்படுகிறார்கள், जब यीशु मसीह के लहू से एक मनुष्य धोया जाता है, அப்பொழுது தேவன் ஒரு புதிய நியமத்தை கொடுக்கிறார். और तब प्रभु एक नए नियम को देता है, அடிமைத்தனத்துக்குள்ளாக அல்ல, விடுவிக்கப்பட்டவராக. गुलामी के अंदर नहीं, छुटकारे के लिए। புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் உயிரோடு எழுந்தார். और नए नियम के अंदर प्रभु जी उठा है, வாரத்தின் முதல் நாள். वो हफ्ते का पहला दिन। ஆகவேதான் அந்த நாளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி நீங்கள் எனக்கு சாட்சிகள் அப்படின்னார். और इसीलिए प्रभु उस दिन को मुख्य ठहराकर तुम मेरा गवाही हो करके कहा। அதனால ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதிக்கணும்னு சொன்னாலும் தவறுதான். और इसीलिए केवल रविवार को ही आराधना करना है करके कहा तो वो भी गलत है। தினமும் ஆராதிக்கணும். हमारे प्रभु को हर दिन आराधना करना है, ஒவ்வொரு நாளும் நாம் அவரை துதிக்க हर வேண்டும். दिन हम उसको स्तुति करना है। நாள் முக்கியம் அல்ல, दिन मुख्य नहीं, அந்த ஒரே ஒரு தெய்வத்தை முழு இதயத்தோட தொழுது கொள்ளணும், அதுதான் முக்கியம். वो एक ही परमेश्वर को पूरे हृदय से आराधना करना ही मुख्य है। ஏசாயா 43வது அதிகாரத்துல यशायाह 44-43 के अंदर 10வது வசனம் சொல்லுகிறது, 10वां वचन पर लिखा है, நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கணும். और मैं ही वो हूं करके तुम जानकर विश्वास करो, நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் और तुम और जिसे मैंने चुन लिया है वो मेरे गवाही है என்று கர்த்தர் சொல்லுகிறார். ऐसे यहोवा की वाणी है। எனக்கு முன்னால ஒரு தெய்வம் கிடையாது, और ना ही मेरे पहले कोई था, எனக்கு பிறகும் ஒரு கடவுள் இல்லை. ना ही मेरे बाद कोई होगा। நல்லா எழுதிருக்கு பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, और प्रभु कहता है मुझसे पहले कोई परमेश्वर ना हुआ, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, ना मेरे बाद कोई होगा, நானே கர்த்தர், और मैं ही यहोवा हूँ, நான் ரட்சகர், என்னை இல்லாமல் வேற ரட்சகரும் கிடையாது. और मुझे छोड़ कोई उद्धार करता नहीं। வேதம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். सत्य को जानोगे, सत्य तुम्हें छुटकारा देगा। இயேசு சொல்றார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் यीशु இருக்கிறேன். कहता है मैं ही मार्ग, सत्य और जीवन हूँ। சத்திய ஆவியாகிய
வரும் பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள் வழி நடத்துவார். सत्य की आत्मा आने के समय पर तुम्हें सारे सत्य में चलाएगा। அப்ப இயேசுவை தெரிந்து கொண்டதனால பாக்கியம் கிடையாது. यीशु को समझने के कारण तुम ज्ञान, இயேசு ஒரு மனுஷனுக்கு உள்ள வாழும் போதுதான் வாழ்க்கை. यीशु एक मनुष्य के अंदर निवास करने के समय पर आशीष है, அவரை தான் சத்திய ஆவி என்று பைபிள் और சொல்லுகிறது. वही सत्य की आत्मा है करके कलाम அவரை कहता தான் है, பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிறது. और उसी को कलाम कहता है कि पवित्र आत्मा है। பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ள இருந்ததுன்னா நீ தேவனுடைய ஆலயமா இருக்கிறாய். पौलुस कहता है कि मसीहा का आत्मा यदि तुम्हारे अंदर है तो तुम सत्य के अंदर चलोगे। தேவனுடைய ஆவி இருக்கா, கிறிஸ்துவின் ஆவி இருக்கா, பரிசுத்த ஆவி இருக்கா? मसीहा का आत्मा है कि पवित्र आत्मा की आत्मा है कि प्रभु की आत्मा ஒரே है? ஒரு ஆவிதான். एक ही तो आत्मा அவர் है, சர்வ வல்லமுள்ளவர். वो सर्वशक्तिमान है, அவர் புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவராகவும் और नए தேற்றவாளனாகவும் சொல்லுதாங்க. नए नियम में वो तसल्ली देने वाला और वो सहारा है करके कहता है। கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. और जो मसीहा का आत्मा का नहीं वो उसका नहीं है। 3 கூறு போடக்கூடாது. और 3 अलग अलग बात को नहीं कहना। ஒரே ஒரு தெய்வத்தை முழு ஹிருதயத்தோட நான் ஆராதிக்கிறேன். एक ही परमेश्वर को पूरे मन से आराधना करना, அப்படி இல்லன்னா 3 நமஸ்காரம் போடணும் பாருங்க. नहीं तो 3 को अलग अलग नमस्कार कहना पड़ेगा। பிதாவுக்கு நமஸ்காரம், குமாரனுக்கு நமஸ்காரம், பரிசுத்தாவிக்கு நமஸ்காரம். पिता को नमस्कार, पुत्र को नमस्कार और पवित्र आत्मा को नमस्कार। ஏன்னா எதுனே தெரியாது. क्योंकि कौन सा है पता नहीं, ஏன்னா ஒருவேளை 3 இருக்கலாமோ? और शायद 3 हो सकता है। क्या நிறைய பேருடைய தடுமாட்டம். बहुत लोगों का गड़बड़ है। முழு இருதயத்தோட ஆராதிக்கணுமா? இருதயத்துல ஒருவர் தான் இருக்கணும். पूरे मन से आराधना करना है, पूरे मन में एक ही होना चाहिए। பிதாவாகிய தெய்வத்தை நான் முழு இருதயத்தோட ஆராதிக்க வேண்டும். पिता परमेश्वर को पूरे मन से आराधना करना है। யோவான் எழுதின அந்த வெளிப்படுத்த விசேஷத்துல யோவான் பரிசுத்தாவில நிரம்பி அவர் மேல போறாரு. और यूहन्ना पवित्र आत्मा में भरकर प्रकाशित वाक्य में ऊपर जाता है, அவர் ஆவிக்குள் மாறி போகிறார். और कलाम कहता है कि वो आत्मा में होकर गया। மேல போன உடனே முதலாவது ஒரு பார்க்கிறது என்னது? और वो ऊपर जाते ही पहला कौन सा कार्य देखता है? ஒரே ஒரு சிங்காசனத்தை பார்த்தேன். सिंहासन में स्वर्ग में एक ही सिंहासन को அதுல ஒரே देखा, ஒரு வீற்றிருந்தார். और उस पर एक ही व्यक्ति विराजमान था, அவருடைய சிங்காசனத்தை சுற்றி 24 மூப்பர்கள். और उसके सिंहासन के चारों ओर 24 जो उपदेशक है। மேல ஒரு பெரிய வானவில். एक बहुत बड़ा जो इंद्रधनुष, எல்லாத்தையும் அவர் பார்க்கிறாரு. ये सारी चीजों को से देखा। அடுத்து என்னெல்லாம் பார்க்கிறாரு? उसने और क्या देखा? தீபங்கள் எரிகிறது, वहां पर दीपक जल रहा है, ஒரு கடல் இருக்கு, और वहां पर जो समुद्र है, 4 ஜீவன்கள் இருக்கிறது. और 4 जीवन है। எல்லாத்தையும் அவர் பார்க்கிறது ये ஆச்சரியப்படுகிறார். सारे चीजों को देखकर आश्चर्य किया। எண்ணி முடியாத திரளான கூட்டம் வெண் வஸ்திரம் தரித்திருக்கிறார். और अनगिनत एक बहुत बड़ा झुंड है जो सफेद वस्त्र में बैठा है। இன்னும் ஒரு கூட்டம் 1,44,000 பேர் ஒரு கூட்டம் உட்கார்ந்திருக்கிறார். और एक 1,44,000 का एक झुंड है। இது எல்லாத்தையும் பார்த்து ये ஆச்சரியப்பட்டிருப்பார். सारे चीजों को देखकर आशीषित ஆனா அந்த किया। முன் வரிசையில யோவானே உட்கார்ந்திருக்கிறார். ये पहले जगह पर यूहन्ना बैठा था, கண்டிப்பா யோவான் அவரையே பார்த்திருப்பாருங்க. और यूहन्ना ने अपने आप को भी वहां पर देखा ஏன்னா, होगा, நடக்க போகிறதை முந்தி கர்த்தர் யோவானுக்கு காண்பிச்சார். क्योंकि होने वाले बात को यहाँ पर प्रभु ने उसे दिखा दिया। தேவன் மகிமையானவர், और प्रभु महान है, தேவன் சத்தியபரர். और प्रभु सत्य का है। நீதிமொழி 23:23 சொல்லுகிறது, नीति वचन का 23वां अध्याय 23वां वचन में लिखा है, சத்தியத்தை வாங்கி சத்தியத்தை விற்காத, और सत्य को खरीद लेना, उसको बेचना नहीं। சத்திய ஆவியாகிய கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருவார். सत्य का परमेश्वर तुम्हारे सारे बातों को देगा। 1 தீமோத்தேயு முதல் அதிகாரம் 3வது வசனம், पहला तीमोथी का 3रा अध्याय उसका पहला वचन 3வது और வசனம். 3रा वचन। 1 தீமோத்தேயு முதல் அதிகாரம் 3வது வசனம். पहला तीमोथी का पहला अध्याय उसका 3रा वचन। வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திற்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக, जैसा मैंने मकदूनिया को जाते समय तुझे समझाया था कि इफिसुस में रहकर पहला अध्याय में पहला दूसरा वचन पढ़िए, हिंदी में दूसरा वचन। तीमुथियुस के नाम जो विश्वास में मेरा सच्चा पुत्र है, पिता परमेश्वर और हमारे प्रभु मसीह यीशु की ओर से तुझे अनुग्रह और दया और शांति मिलती रहे। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। அப்போஸ்தலன் பவுல் மூலமாக நிறைய காரியங்களை தேவன் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். प्रेरित पौलुस के द्वारा बहुत सारे बातों को प्रभु ने प्रकट किया है।
அவர் ஒரு வசன ஒரு இடத்துல சொல்கிறார், एक जगह पर वो कहता है, ஒருவன் கர்த்தருடைய ஆவியை பெற்றவன் என்று சொன்னால் और अगर के कहता है कि कोई मैं प्रभु की आत्मा से पाया हूँ, நான் எழுதுகிறது கர்த்தருடைய கற்பனை என்று ஒத்துக்கொள்ள கடவுள். और मैं जो लिखा हूँ ये प्रभु की आज्ञा है करके समझ लेना। தேவனுடைய வார்த்தையை தேவன் என்னிடத்தில் கொடுத்திருக்கிறார். प्रभु ने अपने आत्मा को मेरे पास दिया है, தேவனுடைய சரீரமாக சபை பக்தி விருத்தி அடையும்படி और प्रभु का वचन और भक्ति में बढ़ने के लिए அவருடைய சத்திய வசனத்தை நான் தெளிவாக எழுதி கொடுக்கிறேன் उसके அப்படிங்கிறார். सत्य वचन को मैं लिख कर देता हूँ। 6வது அதிகாரத்துல पहला तीमती का 6वां अध्याय में இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். और एक बात को कहता है, ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களை और कोई यदि हमारे परमेश्वर के वचन के चंगाई के वचन को, தேவ பக்தி கேட்டு அந்த வசனங்களை ஒப்புக்கொள்ளாமல் இருந்தால், अगर इस चंगाई के वचन को स्वीकार नहीं किया அவன் வித்தியாசமானதை ஏற்றுக்கொண்டால், और वो विश्वास के बिना उसको अगर स्वीकार करता அவன் है இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களுக்கும் வாதைகளுக்கும் நோய்களுக்கும் உள்ளவன். और वो परमेश्वर के ऊपर की जो बीमारियों का उसका जो विद्रोह विरोध के बातों के लिए वो हकदार हो जाएगा। தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் மகிமையான சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். प्रभु हमारे हर एक को वो सत्य को प्रकाश करेगा। நம்முடைய சபையில எல்லாருக்கும் தெரியணும், இயேசு ஒரே ஒருவர் சத்தியவரர். कलीसिया में सबको पता होना चाहिए प्रभु एक ही सत्य का அவர் है, என்னை படைக்கும் போது பிதாவாக இருந்தார். और वो मुझे बनाने के समय पर पिता था, அவர் எப்பவுமே பிதாவாக தான் இருப்பார். और वो हमेशा पिता ही ஆனா रहेगा। என்னை மீட்டுக் கொள்வதற்காக மனிதனாக வந்தார். लेकिन मुझे छुड़ाने के लिए मनुष्य के रूप में आया, பரலோகத்தை காலி பண்ணிட்டு வரல, स्वर्ग को खाली करके नहीं அவர் आया, பிதாவாக இங்க இருக்கிறார். और वो पिता बनकर आया है, பிதாவே உலகத்துல குமாரனாக இருக்கிறார். और पिता वहां पर पुत्र बनकर आया है, அதே குமாரன் பரிசுத்த ஆவியாக ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிறார். और वही पिता पवित्र आत्मा बनकर हमारे बीच में தேவன் रहता அவர் है। சர்வ வல்லமுள்ளவர். प्रभु सर्वशक्तिमान அவர் है, எப்படியும் இருப்பார். कैसे भी रहेगा। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில எப்படி இருந்தாரு? और इजरायलियों के बीच में कैसे था? 40 வருஷம் அக்னியாய் மேகமாய் இருந்தார். 40 साल तक वो अग्नि और बादल था, அதே சமயத்துல பரலோகத்துல ஒரு பிதாவாக और இருந்தார். उसी समय पर वो स्वर्ग में पिता भी था। சர்வ வல்லமுள்ள தேவன். सर्वशक्तिमान प्रभु பவுல் சொல்லுகிறாரு, पौलुस कहता है, கர்த்தருடைய வேதம் குறைவில்லாதது, நல்லா நீங்க தேடி வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது. और कलाम की सारी बातें प्रभु की आत्मा से लिखी गई, தேவனுடைய மனிதன் எல்லாவற்றிலும் தேறினவனாக இருப்பதற்கு और உபதேசத்திற்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு எழுதியிருக்கிறார். प्रभु का व्यक्ति सारी चीजों में ज्ञानवान बनने के लिए और ये सब कुछ समझने के अनुसार बनने के लिए मेरे द्वारा लिखाया தேவன் है। சர்வ வல்லமுள்ளவர். प्रभु सर्वशक्तिमान है। ஒரு 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம். पहला तीमोथी का 2 अध्याय का 4वां वचन, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் சத்தியத்தை நடக்கும்படி எல்லாரும் சத்தியத்தை அறியணும். அதே சமயத்தில் என்ன செய்யணும்? சத்தியத்தினால விடுவிக்கப்படணும். सारा मनुष्य उद्धार भी पाना है और सत्य की बातों के अंदर चलना है, அதுதான் ஒரு மெய்யான ஆசீர்வாதம். और यही एक सच्चा आशीष है। யோவான் 5வது அதிகாரம் यूहन्ना का 5वां अध्याय 33வது வசனம். उसका 33वां वचन, யோவான் 5:33. நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். एक और है जो मेरी नहीं गवाही नहीं 5:33 उसका अगला वचन, तुमने यूहन्ना से पूछवाया और अपने सच्चाई की गवाही दी है। யோவான் இடத்தில் நீங்கள் விசாரித்தீர்கள். யோவான் சொன்னாரு, நல்ல சத்தியத்துக்கு என்னை பற்றி அவர் சாட்சி கொடுத்தாரு அப்படிங்க. और यूहन्ना को तुमने पूछवाया था और उसने मेरे बारे में गवाही दी है। இன்னும் ஆண்டவர் அப்படியே பேசி பேசி கீழே வரும்போது 39வது வசனம் சொல்லுகிறார், और नीचे आते आते 39वां वचन में लिखा है, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், तुम पवित्र शास्त्र में ढूंढो அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, क्योंकि तुम समझते हो कि उसमें नित्य जीवन है, என்னை பற்றி சாட்சி கொடுப்பவைகளும் சத்திய வேதம். और यह वही है जो मेरी गवाही भी देती है। அதுதான் மகிமையான ஒரு காரியம். और ये एक महिमा की बात है। சத்தியத்தை அறியணும், சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். सत्य को जानना है, सत्य के अंदर चलना கடைசியில் है। ஒரு வசனம் வாசிக்கலாம். और एक आगे वचन पढ़ेंगे, 10வது அதிகாரம் எபிரேயர்கள் நிருபம் इब्रानियों का 10वां अध्याय 26வது வசனம். 26वां वचन,
எபிரேயர் 10:26. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் ஆ, பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் क्योंकि सच्चाई की पहचान प्राप्त करने के बाद यदि हम जानबूझकर पाप करते रहे तो पाप के लिए फिर कोई बलिदान बाकी नहीं। சத்தியத்தை அறிந்த பிறகு सत्य को जानने के அந்த बाद சத்தியத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கல அப்படின்னா यदि उस सत्य के इज्जत या उसका जो ज्ञान को हमने नहीं समझ पाए तो ரோமர்ல சொல்கிறார் 1:18 और रोमियो का 18 में लिखा है 1:17 சொல்றார் நீங்க சத்தியத்தை அறிந்தும் சத்தியத்தை நீங்க ஆராதிக்காதனால பயப்படாதனால நீங்க உங்களுக்கு பொல்லாத காரியங்களுக்கு தேவன் உங்களை விட்டு கொடுத்தார் 1:11 में लिखा है सत्य को जानने के बाद तुम उसकी आराधना नहीं किए इसलिए प्रभु ने बुराई के लिए तुम्हें छोड़ दिया ஆகவேதான் எபிரேயர் 10:26 சொல்லுது சத்தியத்தை அறிந்த பிறகு और इसलिए इब्रानियों का वचन में लिखा है कि सत्य को जानने के बाद மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் पूरे मन से यदि तुम पाप करोगे அவங்களுடைய இருதயமே அவங்களை குற்றப்படுத்தி அவங்கள தெய்வ சமூகத்தை விட்டே பிரிச்சது उनका हृदय उन्हें दोषी ठहराएगा और प्रभु के समूह से दूर कर देगा தேவன் தள்ளல प्रभु नहीं दूर करता இவங்களே தங்களை தாங்களே விலக்கி கொள்வார்கள் ये खुद अपने आप को दूर कर लेते हैं இவங்களுடைய இருதயமே அவங்களை சத்தியத்தை விட்டு வெளியே கொண்டு போயிரும் और इनका मन इनसे दूर हो जाता है வேறொரு பலி இல்ல और कोई बलिदान नहीं ஒரே ஒரு பலி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது एक ही बलिदान यीशु मसीह का लहू है அப்ப சத்தியத்தை அறிஞ்சவங்க என்ன செய்யணும் सत्य को जानने वाले क्या करना है சத்தியத்தின்படியே நடக்க தங்களை ஒப்பு கொடுக்கணும் सत्य के अनुसार ही चलने के लिए अर्पण करना है எப்படியும் நடக்கலாம் அப்படிங்கிறது இல்ல कैसे भी चल सकते हैं ऐसी बात नहीं கிறிஸ்தவங்களுக்குன்னு சில காரியம் இருக்கு मसीहा के लोगों के लिए कुछ बातें हैं எப்படி உடுத்தணும் कैसे पहनना है எப்படி பேசணும் कैसे बातें करना है எப்படி வேலை செய்யணும் कैसे काम करना है எல்லாத்துக்கும் சில காரியங்களை சொல்லி सारे चीजों के लिए कुछ बातें हैं அது மாதிரிதான் நம்ம நடக்கணும் और वैसे ही हमें चलना है சத்திய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அப்படிதான் நடத்துவார் सत्य आत्मा एक मनुष्य के अंदर रहेगा तो ऐसा चलाएगा அப்போஸ்தலன் பவுலுக்குள்ள இயேசுவானவர் சத்திய ஆவியாகிய உள்ள உட்கார்ந்திருந்தார் प्रेरित पौलुस के अंदर सत्य का आत्मा वहां पर बैठा है அவரே சொல்றாரு वो खुद कहता है நான் நம்புகிறவர் யாருன்னு எனக்கு தெரியும் मैं मेरे अंदर जो है वो कौन है करके मैं जानता அவர் हूं எனக்கு தந்ததனா அவர் வரு வரைக்கும் பார்த்து கொள்வேன் और वो मेरे आने तक मैं उसे संभाला रहूंगा நானும் அவரிடத்துல கொடுத்தது அவர் என்னை பார்த்துக்கிடுவார் और मैं उसके पास कुछ देता हूं तो वो मुझे संभालेगा அவர் என்னை எதுக்கு அழைத்தாரோ அதை நான் நிறைவேற்றுவேன் और जिस काम के लिए उसने मुझे बुलाया है उसे मैं पूरा करूंगा தேவன் தெளிவா சொல்றாரு स्तेफान ठीक से कहता है உங்களுடைய முற்பிதாக்கள் ஆரம்பத்திலிருந்தே பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நின்றார்கள் तुम्हारे जो पूर्वज हैं वो मेरे प्रभु के बातों के लिए पवित्र आत्मा के विरोध में हमेशा खड़े எல்லா रहे தீர்க்கதரிசிகளையும் எதிர்த்தாங்க और सारे भविष्यवक्ताओं के विरोध में थे இன்னைக்கு நீங்க எதிர்க்கே அப்படிங்க आज तुम भी विरोध करते हो அவங்க எதிர்த்ததெல்லாம் பிதாவை தான் எதிர்த்தாங்க और उन्होंने तो पिता को विरोध में थे மோசேக்கு எதிர்த்தாங்க मूसा के विरोध में थे ஆரோனுக்கு எதிர்த்தாங்க आरोन के विरोध में थे இன்னும் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் எல்லாம் எதிர்த்தாங்க और भेजे गए हर एक भविष्यवक्ता के विरोध में थे ஆனா பரிசுத்த ஆவியில இருந்து ஸ்தேவான் சொல்லுகிறார் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து पवित्र आत्मा का भरकर पत्र स्तेफान कहता है तुम पवित्र आत्मा के विरोध में हो। தேவன் தான் பரிசுத்த ஆவி और प्रभु ही पवित्र आत्मा है பரிசுத்த ஆவி தான் இயேசு கிறிஸ்து पवित्र आत्मा ही यीशु ஆகவே मसीह है மூன்று அல்ல ஒரே ஒரு சர்வ வல்லமுள்ளவர் तीन नहीं बल्कि एक ही அந்த सर्वशक्तिमान தெய்வம் ஒரு மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணும்போதுதான் அவன் சத்தியத்திலே நிலைத்திருப்பான் और वो मनुष्य जब बातें करता है तो वो स्थिर रहता है प्रभु அவன் यीशु के अंदर சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவான் सारे सत्य के अंदर तुम्हें चलाता கர்த்தர் है அப்படிப்பட்ட மகிமையான ஒரு காரியத்துல நம்ம நிலைநிறுத்தி காப்பாற்றுவார் प्रभु ऐसे बातों के अंदर हमें स्थिर रख कर चलाएगा கர்த்தர் முற்றுமுடிய நம்மளை ரட்சிக்க வல்லவர் और हमें अंत तक हमें उद्धार करने के लिए योग्य है அதுக்கு தான் தம்மை தாமே அவனுடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டுக் கொண்டார் और इसीलिए अपने आप को उसने लहू बहाकर நாம் छुड़ाया எல்லாரும் है। பாக்கியவான்கள் हम सब धन्य हैं காரணம் இயேசுவை சத்தியமுள்ளவராக நாம் ஏற்றுக்கொண்டோம் क्योंकि यीशु को हमने जाना है कि हम सत्य वो सत्य का खुदा பரிசுத்த है ஆவி இறங்கி சொன்ன அதே ஞானஸ்தானத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம் और पवित्र आत्मा भरने वाला उस बपतिस्मा को हमने स्वीकार किया है இயேசுவோட நாமத்துல பாவ மன்னிப்பாகிய மீட்பு और यीशु मसीह के नाम से पाप का छुटकारा இதுல நான் வாழ்ந்து காமிக்கும் போதுதான் சத்தியத்துக்கு சாட்சியா இருக்கேன் और इस पे जब हम जीवन बिताते हैं तो हम सत्य के लिए स्थिर रहेंगे அப்படிப்பட்ட மகிமை தருவாராக प्रभु ऐसे महिमा की बातों को हमारे लिए दे நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம் हम सब प्रार्थना करेंगे
இயேசப்பா இந்த கால வேளைக்காய் நன்றி சொல்லுகிறோம். यीशु इस सुबह के समय के लिए இந்த धन्यवाद। விலையேறப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் வாசித்து தியானித்தோம். और इस कीमती वचन को हमने ध्यान किया है प्रभु। ஒவ்வொருவரும் தேவனுடைய சத்தியத்தை அறிகிற அறிவில வளர்க்கிறது. और हर एक और सत्य को जानने वाले ज्ञान के अंदर बढ़े எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் और सारे मनुष्य उद्धार पाने के लिए சத்தியத்தை அறிகிற அறிவையும் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் தேவனுடைய விருப்பமா सत्य இருக்கு. के वचन को पाना चाहिए, वही पर प्रभु की இயேசப்பா उद्धार है। இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தில் வாழ்த்தி आए हुए ஆசீர்வதிக்கிறோம். हर एक को आपके नाम से आशीष मांगते हैं। இயேசு விசுவாசியப்ப நீ உன் வீட்டார் यीशु को ரட்சிக்கப்படுவீர்கள். विश्वास कर तब तू और तेरा घराना उद्धार पाएगा। அவரே சத்தியமுள்ள தேவன். वही सत्य का அவர் प्रभु है சகல ஆசீர்வாதங்களையும் தருகிறவர். और वो सारे आशीषों को देता சகல है, பலவீனங்களிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குகிறவர். सारे कमजोर से हमें दूर करता है। ஒருவன் எடுக்க முடியாத மெய் சமாதானத்தை ரட்சிப்பையும் தருகிறவர். वही नहीं निकालने वाला का आशीष को हमें देकर आशीष को அப்படிப்பட்ட देता है। மகிமையினால் ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையில் நிரப்புங்க. वैसे आशीषों से हम हर एक को भर दीजिएगा। சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். सत्य को जानोगे, सत्य तुम्हें छुटकारा देगा। நோயிலிருந்து விடுதலை, बीमारी से छुटकारा, தரித்திரத்திலிருந்து விடுதலை, कंगालपन से छुटकारा வேதனையிலிருந்து விடுதலை, और दुख से संकट से உலகத்திலிருந்து छुटकारा। எல்லா பொல்லாப்புக்கும் கர்த்தர் விடுவிக்கிறார். दुनिया की सारी बातों से प्रभु அப்படிப்பட்ட छुटकारा देता है। மகிமையான விடுதலை இயேசு என்ற நாமத்தினால் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். वैसे महिमा की आशीष प्रभु यीशु के नाम से आपको मिले। இயேசப்பா நன்றி சொல்லுகிறோம் பிதாவே. धन्यवाद करते हैं प्रभु, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். नम्रता से अर्पण करते हैं। வருக மட்டுமாய் பார்த்துக்கோ. आगमन तक संभालिए, இயேசுவோட நாமத்தினால பிதாவே. यीशु के नाम से मांगते हैं। Thank you, Jesus. Hallelujah. 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 Come on, let's sing. Thank you, Jesus. 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 Thank you, Lord. Let's sing this. Holy, holy are you,